அண்மைச் செய்தி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு வர பாஜக தலைமை அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்து பேசிய நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை பாஜக தலைமை டெல்லிக்கு அழைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு பாஜக தலைமை அழைத்துள்ளதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்த நிலையில் நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லியில் தேசிய தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லிக்கு வர அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அதனை ஏற்று நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லிக்கு சென்றிருந்த நிலையில் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை தலைமை டெல்லிக்கு அழைத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்ன, விரிவான விவரம்? சிகாமணி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் பரபரக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாக ஒரு பிளவு ஏற்பட தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில். குறிப்பாக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அதே போல தேசிய பொறுப்புகளில் இருந்தும் அவர் விலகுவதாகவும் ராஜினாமா கடிதத்தை இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நிதின் நவீனை இன்று காலை அவரது இல்லத்தில் சந்தித்து வழங்கினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்துல முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்தான புகைப்படங்கள் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு முக்கியமான குற்றச்சாட்டுக்களை அண்ணாமலை கடிதமாகவும் வாய்மொழியாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அவசர அழைப்பின் பெயரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைத்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்று இரவு டெல்லி செல்லக்கூடிய நயினார் நாகேந்திரன் நாளை மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது இன்று இரவே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற விவரங்களை தகவல் நாம் பெற முடிகிறது. எதற்காக நயினார் நாகேந்திரன் அழைக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. அதற்கான முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ராஜினாமா கடிதங்கள் என்பது 5 பக்கங்கள் அளவிற்கு வழங்கியிருக்கிறார். அதில் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்வி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நீலகிரி மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்படியான பல சூழல்கள் ஏன் ஏற்பட்டது, பாஜகவினுடைய மாநில கமிட்டியில என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் நிலவுகிறது, கூட்டணி அமைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்களை எல்லாம் அண்ணாமலை சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பல குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பின் பேர்ல நயினார் நாகேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு விவரங்களை சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்லக்கூடிய விவரங்கள் என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுத்தவரையிலுமே அண்ணாமலையினுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்திருக்கிறார். எங்க கால அவகாசம் வழங்கும் பட்சத்துல உரிய சிக்கல்களை எல்லாம் தீர்க்கிறோம் என்று உறுதியளித்திருப்பதாகவும் அண்ணாமலை பாஜகவிலே தொடர வேண்டும் என அமித்ஷா விரும்பியதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே நயினார் நாகேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற விவரங்களையும் நாம் பெற முடிகிறது. எனவே நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்லும் போது அவரிடம் அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் அதனை தீர்ப்பது குறித்து எல்லாம் அமித்ஷா ஆலோசிப்பதற்கான சாத்தியமான சூழல்கள் இருக்கிறது. அது சாத்தியமான சூழல்கள் உறுதியாகக்கூடிய பட்சத்துல அண்ணாமலை பாஜக தொடருவார் அப்படின்றதையும் நாம் புரிந்து கொள்ள முடியுது. அதற்கான காரணம் நயினார் நாகேந்திரன் அழைத்திருப்பது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் இன்று காலை பாஜகவினுடைய தேசிய தலைவரை சந்தித்ததற்கு சில மணி நேரங்களிலேயே உள்துறை அமைச்சகத்திலிருந்து அண்ணாமலைக்கு உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி வழங்குதல், இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது அண்ணாமலையினுடைய அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நயினார் நாகேந்திரனை அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணாமலை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பாஜகவுடைய தேசிய தலைமை தீர்த்து அண்ணாமலையை தக்க வைக்க போகிறார்களா என்ற கேள்வி என்பதும் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு எழுகிறது. சிகாமணி.